வணக்கம் நண்பா. நம்ம தமிழ் சேனல் சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீட்ரான் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா, பீட்ரான் பேஸ் பார்ட்ஸ் ஃப்ளேயர் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. அதே போல் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமும் எல்இடி கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் நல்லா பார்க்கவே அட்ராக்டிவாக கேம் விளாட்றவங்களுக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கலர் கலராக லைட் எரியிற மாதிரி நல்ல கண்ணு மாதிரி 2 லைட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக. இந்த சார்ஜிங் கேஸ் டிசைனே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஷீல்டு டிசைன் மாதிரி இருக்குது. ஸோ சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக பார்க்க அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சு சைஸ் தான் இருக்குது. ஸ்டெம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லாமல் 1 இன்ச்சு சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்டு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ டைப் சி கேபிள் கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் டைம்லாம் சார்ஜ் பண்ணும்போது மைக்ரோ யூஎஸ்பினா பார்த்து சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் டைப் சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படினாலும் சார்ஜரை மாட்டலாம், ஈஸியாக செட் ஆயிரும். அதே போல் இந்த இயர்பட்ஸில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. டச் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மைக் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் இயர்பட்ஸ் 2 மைக் கொடுத்துருப்பாங்க. ரைட் இயர்பட்ஸ் 2 மைக் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக சரிவாக ஆங்கிள்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் எதுக்கு எல்லா இயர்பட்ஸ்லையும் இப்போ கொடுக்காங்க அப்படின்னா, சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி, எல்லா காதுலையும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி ஒரு டிசைனாக தான் அந்த டிசைனை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் எடுத்து காதில் மாட்டிட்டிங்கன்னா போதும். உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இயர்பட்ஸ் வந்து கீழே விழவே விழாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் சொல்லி பார்ப்போம். இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோடையும் இந்த இயர்பட்ஸை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் அட் அ டைமில் 2மே எடுத்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு ஒரு இயர்பட்ஸை மட்டும் நீங்கள் காதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 35 மணி நேரம், அதாவது 35 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சு காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஆடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்பீக்கர் வந்து 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிக்கான் டிப் கொடுத்து 13mm டிரைவருங்க ரொம்ப பெரிய டிரைவர் தான். ஸோ நீங்கள் ஃபுல் சவுண்ட் வைக்காட்டினா கூட உங்கள் ஃபோனில் பாதி சவுண்ட் வச்சாலே போதும், நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்ச மாதிரி அவ்வளோ சவுண்டு உங்கள் காதில் கேட்கும். ஸோ பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ பஞ்சியாக இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப் கொடுத்து வெறும் 6mm 7mm போதும் டிரைவர் சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13mm டிரைவருங்கிறது ரொம்பவே பெரிய டிரைவ் தான். ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. அப் டு பார்த்தீங்கன்னா 40 மில்லி செகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட்னா என்னென்னு பார்த்தீங்க, இப்போ லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியான கேம் விளாடும் போது உங்கள் கேமில் வர சவுண்ட் வந்து உங்கள் இயர்பட்ஸோட ஒரு 2 செகண்ட் கழிச்சு டிலே தான் உங்கள் காதில் கேட்கும். ஆனால் நீங்கள் லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா அந்த ஹை குவாலிட்டியான வீடியோ இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும், அதில் உள்ள சவுண்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக உங்கள் இயர்பட்ஸோட சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. அதே போல் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 இயர்பட்ஸ் 2 மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் ஒரு 2 மைக்கு, ரைட் இயர்பட்ஸ் 2 மைக், மொத்தம் 4 மைக் கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோட வரும் அந்த மைக்கு. ஸோ நீங்கள் கால் பேசும்போது ஒரு மைக் வந்து சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக்கு உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணி கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் இதில் வந்து பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ஹார்ட்வேர் கண்ட்ரோல் மூலமாக தான். ஹார்ட்வேர் கண்ட்ரோலில் என்ன வேறு ஒன்றும் இல்லை, சிலிக்கான் டிப் தான். சிலிக்கான் டிப் வந்து உங்கள் காதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி மாட்டிட்டிங்கன்னா அதான் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷனாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் இதில் வந்து ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் தான். ஸோ நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, சைக்கிளிங் பண்ணும்போது சரி, வேர்த்தா கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் நீங்கள் வெளியில் விளாண்டுட்டு இருக்கப்போ லைட்டாக மழை பட்டால் கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே போல் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து புதுசாக வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸ் சிலிக்கான் டிப் இருக்கும், அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டிகள் கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.